Example 3.4. In an inter-school athletic meet with a total of 24 individual prizes, securing a total of 56 points. A first place secures 5 points, a second place secures 3 points, and a third place secures 1 point. Having as many third place finishers as first and second place finishers, find how many athletes finished in each place. அப்போ இது வச்சு நம்ம என்ன பண்ணணும், 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ரெகுலர் நம்ம பேட்டர்ன் XY Z ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன் அன் இன்டர் ஸ்கூல் அத்லெட்டிக் மீட் வித் எ டோட்டல் ஆஃப் 24 இண்டிவிஜுவல் ப்ரைஸஸ். அப்போ 24 இண்டிவிஜுவல் ப்ரைஸஸ் இருக்குது டோட்டலாக. அப்படின்னா என்ன மீனிங், டோட்டலாக 24 ஈவெண்ட்ஸ். 24 இண்டிவிஜுவல் ப்ரைஸஸ்னு என்னது, ஒவ்வொருத்தவங்களுக்கு இண்டிவிஜுவல் ப்ரைஸ் இருக்குது. 24 இண்டிவிஜுவல் ப்ரைஸ் அப்படின்னா டோட்டலாக 24 ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, டோட்டல் ஆஃப் 24 ஈவெண்ட்ஸ். அப்போ டோட்டல் ஈவெண்ட்ஸ் 24 இருக்குது. அடுத்து செக்யூரிங் ஏ டோட்டல் ஆஃப் 56 பாயிண்ட்ஸ். டோட்டல் பாயிண்ட்ஸ் எவ்வளோ, 56 பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பிளேஸ் செக்யூர் பண்ணுறவங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் விதமாகவும், செகண்ட் பிளேஸ் செக்யூர் பண்ணுறவங்களுக்கு 3 பாயிண்ட்ஸும், தேர்ட் பிளேஸ் செக்யூர் பண்ணுறவங்களுக்கு 1 பாயிண்ட்டும். அப்படியே டோட்டல் எத்தனை பாயிண்ட்ஸு, 56 பாயிண்ட்ஸ். அப்போ டோட்டலாக எத்தனை பேர் அங்கே இருக்காங்க, ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு 3 இருக்குது, 3 பிளேசஸ் இருக்கு இல்லையா, அந்த 3 பிளேஸில் டோட்டலாக எத்தனை ஈவெண்ட்ஸ் இருக்குது, 24 ஈவெண்ட்ஸ். டோட்டல் பாயிண்ட்ஸு 56. அதில் 3 பிளேசஸ் தான், 3 பிளேசஸ் உள்ள பாயிண்ட்ஸ் தான் 56 டோட்டலாக பாயிண்ட்ஸு இல்லையா. அப்போ நமக்கு அது கொடுத்துருக்காங்களே, இதை வச்சே நம்ம ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனுமே எழுதிடலாம். எப்படின்னா, இன்னும் மொத்தம் எத்தனை ஈவெண்ட்ஸ் இருக்குது, 24 ஈவெண்ட்ஸ். எத்தனை பிளேசஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு செகண்ட் 3 பிளேசஸ் தான் இருக்குது. அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு பிளேஸ் எக்ஸாகவும், செகண்ட் பிளேஸ் வந்து ஒய்யாகவும், தேர்ட் பிளேஸ் இசடாகவும் எடுத்துக்கிறோம். அப்போ டோட்டலாக எத்தனை ஈவெண்ட்ஸ், அது ரெண்டையும் எல்லா 3 பேரையும் ஆட் பண்ணி தான் டோட்டல் 24 ஈவெண்ட்ஸ். அங்கே 3 பேர் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதான அந்த 24 ஈவெண்ட்ஸ்லேயும் அங்கே 3 பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், அது 3மே சேர்ந்து தான் டோட்டலாக 24 ஈவெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா. ஃபஸ்ட் பிளேஸில் உள்ளவங்களும், செகண்ட் பிளேஸ் உள்ளவங்களும், தேர்ட் பிளேஸ் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து உள்ளது தான், எல்லாரும் சேர்த்தா தான் அந்த 24 ஈவெண்ட்ஸுமே வரும். அப்படி தானே. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், அது கொடுத்ததெல்லாம் எழுதிக்கலாம். லெட் த நம்பர் ஆஃப் ஃபஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேசஸ் பி, தேர்ட் பிளேசஸ் ஃபினிஷஸ் பி எக்ஸ், ஒய் அண்ட் இசட் ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து எக்ஸ் ஆகும். மொத்தம் 3 பிளேசஸ் இருக்குது. அந்த 3 பிளேசஸ்க்கு செக்யூர் பாயிண்ட்ஸ், டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து 56. டோட்டல் ஈவெண்ட்ஸ் வந்துட்டு 24. ஏன்னா 24 இண்டிவிஜுவல் ப்ரைஸஸ் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் கிளியராக தெரிஞ்சால் போதும். 24 இண்டிவிஜுவல் ப்ரைஸஸ்னால் 24 ஈவெண்ட்ஸ் இருக்குது. அப்போ தான் ஒவ்வொருத்தவங்களுக்கு இண்டிவிஜுவல் ப்ரைஸஸ். அப்போ இண்டிவிஜுவல் ப்ரைஸ்னால் 3 பிளேசஸ் அங்கே இருக்குது. இண்டிவிஜுவல் ப்ரைஸஸ் கொடுக்குறாங்களா, 3 பிளேசஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் பிளேஸ் வந்து எக்ஸாகவும், செகண்ட் பிளேஸ் ஒய்யாகவும், தேர்ட் பிளேஸ் இசடாகவும் எடுக்கிறோம். அந்த 3 பிளேசஸ் டோட்டல் தான் எவ்வளோ ஈவெண்ட்ஸ் வரும், எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதா அந்த 24 ஈவெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட் அதான் எழுதியிருக்கோம். Let the number of first, second and third place finishes be x, y and z respectively. அடுத்து 24 ஈவெண்ட்ஸ் தான, டோட்டல் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் பிளேசஸ்ங்கிறது 24 ஈவெண்ட்ஸ். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் 24, டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் 56. அப்போ அது வரைக்கும் உள்ளது ஃபஸ்ட் எழுதிக்கலாம். ஏன்னா அது வரைக்கும் எழுதினாலே 2 ஈக்குவேஷன் வந்துடும். ஏன்னா அந்த 24 56 இருக்குல்ல, 24னா டோட்டல் ஈவெண்ட்ஸ். டோட்டல் ஈவெண்ட்ஸ்னால் அந்த 3 பிளேஸும் சேர்ந்தது தான் அந்த டோட்டல் ஈவெண்ட்ஸ். அப்போ 3 பிளேஸ்க்கு என்ன எடுத்திருக்கோம், XY Z எடுத்திருக்கோம். அப்போ அந்த XY Z ஆட் பண்ணாலே 24. அதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்துருச்சு. x plus y plus z equal to 24. அடுத்து டோட்டல் பாயிண்ட்ஸ் 56. டோட்டல் பாயிண்ட்ஸ்னு இருந்தது, ஃபஸ்ட்டு பிளேஸ் எடுத்தால் 5 பாயிண்ட்ஸ், செகண்ட் பிளேஸ் செக்யூர் பண்ணது 3 பாயிண்ட்ஸ், தேர்ட் பிளேஸ் செக்யூர் பண்ணுறது 1 பாயிண்ட். அப்படின்னா எப்படி எழுதுவோம், ஃபஸ்ட்டு பிளேஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், ஃபஸ்ட்டு பிளேஸ்க்குள்ள பாயிண்ட் 5. அப்போ எப்படி எழுதுவோம், 5x ப்ளஸ் செகண்ட் பிளேஸ் வந்து 3xyன்னு எடுத்திருக்கோம், அதுக்குள்ளே பாயிண்ட் 3. ஏன்னா டோட்டல் பாயிண்ட்ஸ் எழுதணும்ல, அப்போ அந்த பாயிண்ட்ஸையும் ஆட் பண்ணி தானே எழுதணும். அப்போ அந்த பிளேஸையும் அந்த பாயிண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 5x plus 3y plus 1zங்கிறது z equal to 56. அது புரிஞ்சா அந்த 2 ஈக்குவேஷன் எழுதுனது. 5x plus 3y plus z equal to 56. அதான் டோட்டல் ஈவெண்ட்ஸ் 24. டோட்டல் ஈவெண்ட்ஸ் நீங்கள் 3 பிளேஸாக இருக்குது. 3 பிளேஸுங்கும் போது அந்த 3 பிளேஸை ஆட் பண்ணால் தான் 24 டோட்டல் ஈவெண்ட்ஸ். அப்போ x plus y plus z equal to 24. டோட்டல் பாயிண்ட்ஸ் 56. ஒரு பிளேஸ்க்குள்ள பாயிண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பிளேஸ்க்கு 5 பாயிண்ட், செகண்ட் பிளேஸ்க்கு 3 பாயிண்ட்ஸ், தேர்ட் பிளேஸ்க்கு 1 பாயிண்ட். இப்போ அதெல்லாம் ஆட் பண்ணால் தான் 56. அப்போ 5x ப்ளஸ் 3y ப்ளஸ் 1zன்னா z ஈக்குவல் டு 56. அது 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிட்டோம். இன்னொரு ஈக்குவேஷன் இல்லை, அது அடுத்த பாயிண்டில் இருக்குது. ஹேவிங் as many third place finishes. ஹேவிங் as many third place finishes. தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, as having
as many third place finishers as first and second place finishers. அப்போ தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸுங்கிறது என்னது, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் எவ்வளவோ அது ரெண்டு சேர்ந்தது தான் தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸும் கொடுத்துருக்காங்க. புரிஞ்சதுக்குள்ள மீனிங் ஹேவிங் அஸ் மெனி தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ். அந்த தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் எதா இருக்குது, அஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் தான், அதோட டோட்டல் தான் வந்துட்டு தேர்ட் பிளேஸ் ஃபினிஷராக இருக்காங்க. அப்படின்னா எப்படி எழுதுவோம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ்னு என்னது எக்ஸ் ப்ளஸ் ஒய், அதான் வந்துட்டு என்னது கிடைக்குது தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர் ஈக்குவல் டு இசட், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இசட். அதான் தேர்ட் ஈக்குவேஷன். இது மூணு ஓகேவா. இதுக்கப்புறம் இதே செஞ்சுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியுறதுக்காக தான் இது செய்வேன். அதான் நம்ம சாதாரணமாக என்ன பண்ணிக்கலாம், 3 ஈக்குவேஷன் கிடைச்சதுக்கப்புறம் நம்மளோட வே தான் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் வந்து எலிமினேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதே வேரியபிள் இன்னொரு டைம் எலிமினேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கிடைச்ச 2 ஈக்குவேஷன் வச்சு அதில் ஒரு வேரியபிள் எலிமினேட் பண்ணல, அடுத்து ஒரே வேரியபிளாக இருக்கும் கிடைக்கும், அதை சப்ஸ்டிடியூட் பண்ணி இன்னொரு வேரியபிள் கண்டுபிடிப்போம், அதை சப்ஸ்டிடியூட் பண்ணி இன்னொரு வேரியபிள் கண்டுபிடிப்போம். அதான் ஜென்ரல் ஃபார்மேட். இது வரைக்கும் எல்லா சம்ஸும் அதான் செஞ்சுருக்கோம். அப்போ அது நம்ம எடுக்கிற வே தான். இப்போ இது நான் இப்போ எழுதுனது கட் பண்ணி இருக்கிறது இதையும் செஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டே. ஆனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிளியராக ஆகட்டும்னு சொல்லி நான் இதை கட் பண்ணிட்டு அடுத்த இதவே தான் அங்கிட்ட செஞ்சுருக்கேன் நான். ஓகேவா, ஃபஸ்ட்டு இது வேண்டாம் இன்னொன்று செஞ்சுக்கலான்ட்டு. என்னன்னா இப்போ 3 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இசட்ன்னு இருக்கா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இசட். இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பகரம் இசட் போட்டோம்னா இசட் ப்ளஸ் இசட் டேரெக்டாக இசட்டுக்கான ஆன்சர் கிடச்சிடும். அதனால ஃபஸ்ட் இது செஞ்சுக்கலான்ட்டு எடுத்திருக்கேன். அல்லாமல் நம்ம ஜென்ரலாக செய்கிறோமா, இது 2 எடுத்துகிட்டு ஒய்யை இசட் எலிமினேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன், அடுத்து 2 எடுத்துகிட்டு அதே இசட் எலிமினேட் பண்ண இன்னொரு ஈக்குவேஷன், அது 2 எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம் தான். ஆனால் எப்படி செஞ்சாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஓகே, இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இசட்ன்னு இருக்கா, இந்த தேர்ட் இது வந்துட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் டேரெக்டாகவே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பகரம் இங்கே இருக்கல அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பகரம் இசட்னே போட்டுக்கலாம். அப்போ இசட் ப்ளஸ் இசட்னு ஆகிடுமா, அதை தான் செஞ்சுருக்கேன். என்ன பண்ணியிருக்கோன்னா சப்ஸ்டிடியூட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இசட் இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருந்துச்சு, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 24. இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பகரம் என்ன போட்டுக்கலாம், இசட், இசட் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 24. அப்போ என்ன ஆகிடும், இசட் ப்ளஸ் என்ன 2z ஈக்குவல் டு 24, இசட் ஈக்குவல் டு 24/2 என்ன ஆகிடும் 12ன்னு கிடச்சிருச்சு. இசட் மட்டும் தான் கிடச்சிருக்கு. அப்போ இசட் கிடச்சி இந்த ஈக்குவேஷனில் எதில் போட்டாலும் எக்ஸும் ஒய்யும் நமக்கு தெரியாது. அதனால பின்ன என்ன பண்ணிக்கிறோன்னா, அதான் இசட்டுக்கு வந்து 12 கிடச்சிருச்சா, அதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் எழுதிடலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இசடா தேர்ட் ஈக்குவேஷன், அதில் இப்போ என்ன ஆயிடுச்சு 12 கிடச்சிருச்சு இசடுங்கிறது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 12, அது ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம எலிமினேட் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் டேரெக்டாக இசட் கண்டுபிடிச்சிட்டு அந்த இசடுக்குள்ள வேல்யூ அங்கே இருக்கிறதுக்கு கொடுத்துக்கிறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 12 கிடச்சிருச்சு. அது ஃபோர்த் ஈக்குவேஷனாக வச்சுட்டோம். அப்போ இங்கே என்ன லெட்டர் தான் எலிமினேட் ஆகிருக்கு, இசட். அதே இது எலிமினேட் ஆகிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட் 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். அது செஞ்சுட்டு இது செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். இதே தான் நான் இங்கே செஞ்சுருக்கேன் பின்னையும். ஓகேவா, அப்போ ஃபஸ்ட் அண்டு செகண்ட் ஈக்குவேஷன் இது 2 எடுத்துகிட்டு இது மைனஸ் பண்ணாலே இசட் கேன்சல் ஆகிடும், இசட் எலிமினேட் ஆகிடும். ஏன்னா ஃபோர்த் ஈக்குவேஷனில் இசட் தான் எலிமினேட் ஆகிருக்கு. அதனால அப்போ தான் நமக்கு அது 2 சால்வ் பண்ணல ஒரு வேரியபிள் கிடைக்கும். ஓகேவா, அப்போ ஃப்ரம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் தான் கொஞ்சம் பெருசாக இருந்தது 5xன்னு, அதனால் செகண்ட் மைனஸ் ஃபஸ்ட்டுன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா, செகண்ட் ஈக்குவேஷன் என்னவா இருந்தது 5x ப்ளஸ் 3y ப்ளஸ் z ஈக்குவல் டு 56, x ப்ளஸ் y ப்ளஸ் z ஈக்குவல் டு 24. அதான் இங்கே எழுதியிருக்கோம். மைனஸ் பண்ணுறதுனா என்ன ஆகும், சைன் வந்து சேஞ்ச் ஆகும், ப்ளஸ் எல்லாம் வந்துட்டு மைனஸ் ஆகிடும். இப்போ 5x மைனஸ் x 4x ப்ளஸ் 3 மைனஸ் 1 2y, z எலிமினேட் ஆயிடுச்சு ஈக்குவல் டு 56 மைனஸ் 24, 6ல் 4 மைனஸ் பண்ணல 2, 5ல் 2 மைனஸ் பண்ணல 3, 32. அப்போ இது 5th ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணிக்கிறோம், 4th அண்ட் 5th ஈக்குவேஷன் எடுக்கிறோம். 4th அண்ட் 5th ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம், இது நம்ம செஞ்சதான் நீங்களே சொல்லிடலாம். என்ன பண்ணலாம், இப்போ 4th ஈக்குவேஷன் பார்த்தோன்னா x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 12, 5th ஈக்குவேஷன் 4x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 32. அப்போ நம்ம ரெண்டில் ஏதாவது ஒரு வேரியபிள் சேம் ஆக்கினா போதும். ஒன்று இன்ட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ண, 4th ஈக்குவேஷன் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் x எலிமினேட் ஆகும். இல்லாட்டி 4th ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் y எலிமினேட் ஆகும். நான் சின்ன நம்பரே எடுத்துக்கிறேன். அப்போ என்ன பண்ணிக்கிறோம், 4th ஈக்குவேஷன் இன்ட்டு 2, 2ஆல் பண்ணல என்ன ஆகிடும் 2x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 24 ஆகிடும். ஓகே, 5th ஈக்குவேஷன் 4x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 32, 2 ப்ளஸில் இருக்கனால மைனஸ் பண்ணும், பெருசுலேருந்தே எடுத்துக்கலாம். 5 மைனஸ் 4 அதான் என்னது 4x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 32, இது வந்துட்டு என்னது 2x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 24. இப்போ சைன் சேஞ்ச் ஆகும், ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடும். அப்போ 4ல் 2 மைனஸ் பண்ணல 2x, y எலிமினேட் ஆயிடுச்சு ஈக்குவல் டு 32 மைனஸ் 24 8. அப்போ x ஈக்குவல் டு 8/2. அப்போ என்ன கிடச்சிருச்சு, எக்ஸுக்குள்ள ஆன்சர் 4. எக்ஸுக்குள்ள ஆன்சர் 4 கிடச்சிருச்சா. இன்னும் டேரெக்டாக அதை வந்து 4th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண டேரெக்டாக y கிடச்சிரும். ஏன்னா எக்ஸ் கிடச்சிருச்சு, இசடும் கிடச்சிருச்சு, நீ ஒய் மட்டும்தான் வேணும். அப்போ ஒய் இதில் போட்டாலே வந்துடும். ஏன்னா எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்ல, அந்த 4th ஈக்குவேஷனில் போட்டாலே ஒய் கிடச்சிரும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஈக்குவல் டு 4 சப்ஸ்டிடியூட் எக்ஸ் ஈக்குவல் டு 4 இன் 4th ஈக்குவேஷன். ஓகே தானே.
புரிஞ்சிடும். ஏன்னா முன்னாடி இருக்க சம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க. எக்ஸசைஸில் இருக்க எல்லா சம்மும் எக்ஸாமில் இருக்க சம்மெல்லாம் செஞ்சுருந்தீங்கன்னா இந்த இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் இல்லை. அந்த கொஸ்டினில் இருந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது மட்டும்தான் நம்ம பழக்கணும். மற்றபடி எல்லாம் சேம் ப்ராசஸ் தான். ஓகேவா? அப்போ சப்ஸ்டிடியூட் எக்ஸ் ஈக்குவல் டு 4 இன் ஃபோர்த் ஈக்குவேஷன். ஃபோர்த் ஈக்குவேஷன் என்னவா இருந்துச்சு? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 12. அப்போ எக்ஸுக்கு வந்து 4, 4 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 12, ஒய் ஈக்குவல் டு 12, இங்கே 12 -4 ஆகிடும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 8. அப்போ எக்ஸுக்கு வந்து என்ன கிடச்சிருக்குது? எக்ஸ் ஈக்குவல் டு 4 கிடச்சிருக்குது, இசடுக்கு வந்து 12 கிடச்சிருச்சு, ஒய்க்கு வந்து 8 கிடச்சிருச்சு. இப்போ நம்ம எழுதிக்கலாம். எக்ஸ் ஒய் இசடுங்கிறது என்ன எடுத்திருந்தோம்? நம்ம ஃபஸ்ட் பிளேஸ் எக்ஸாவும் செகண்ட் பிளேஸ் வந்து ஒய்யாவும் தேர்ட் பிளேஸ் வந்து இசடாவும் எடுத்திருந்தோம். அப்போ அதை எடுத்து எழுதுகிறோம். Therefore, the number of first place finishers is 4, number of second place finishers is 8, number of third place finishers is 12. இப்போ நம்ம அது எழுதியலேவும் அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணையில் என்ன இருந்துச்சு? லாஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் எழுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் அண்டு செகண்ட் பிளேஸ் அது ரெண்டுக்குள்ளே சேர்ந்தது தான் தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ். இப்போ அது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்களேன். எக்ஸு ஒய்யும். எக்ஸ் வந்துட்டு 4 இருந்தது, ஒய் வந்துட்டு 8 இருந்தது. 4 + 8 இசடுங்கிறது 12 கிடச்சிருச்சு. அப்போ நம்ம செஞ்ச ஆன்சர்லாம் கரெக்ட் தான். ஓகேவா? செக் பண்ணிக்கலாம். அந்த ஈக்குவேஷனில் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் போட்டு பார்க்கல, கரெக்ட் ஆன்சர் கிடைக்கும். அப்போ தான் நம்ம செஞ்சதில் எதுவும் மிஸ்டேக் இருந்தாலும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் 3.4 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் தான் கஷ்டம். அது கஷ்டம் இல்லை. கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம்னா போதும், சேம் ப்ராசஸில் செஞ்சிடலாம்.